ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன கார்டன் அப்டேட் வீடியோ. ஆல்ரெடி நான் போட்ட வீடியோவில் காமிச்சிருப்பேன். இது சங்குப்பூ செடி, பூ வச்சனி காமிக்கிறேன் அப்படின்னு 2-3 செடிகளையும் காமிச்சிருந்தேன். இப்போ பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால தான் உங்கள்கிட்ட காமிச்சேன். இப்போ நிறைய பூ பறித்து சாமிக்கும் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஈவினிங் டைம் எடுத்துகிட்டு இருக்கேன். நல்லா காற்று வேற அடிச்சிட்ருக்கு. பூவெல்லாம் அழகாக சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே ப்ளசண்ட்டாக இருக்குது. சில பூக்களை விதைக்காகவும் விட்டுருந்தேன். இன்னும் சில பூக்கள் பறிக்காமல் வச்சுருந்தேன், வீடியோ எடுத்துகிட்டு பறிச்சிடலான்னு. இப்போ கொடி மாதிரி நல்லா படர ஆரம்பிச்சிருச்சு. இது கொடி மாதிரி வளருங்கிறதுனால நான் ட்வைன் கட்டி விட்டு அதில் படர விட்டேன். இப்போ படர்ந்துட்டுருக்கு. அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இது மஞ்சள் செடி. போன வீடியோவில் சின்னதாக இருந்தது, இப்போ நல்லா தளன்னு பெருசாக நல்லா வளர்ந்துருச்சு. நம்ம பொங்கல் அப்போ வச்சது, பொங்கல் முடிஞ்சோடனே வச்சு விட்டது. இப்போ நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. இது லீவ்ஸ் எல்லாம் காய ஆரம்பித்த பிறகு நம்ம கிழங்க எடுத்துடலாம் அப்படின்ட்டு மஞ்சள் கிழங்கு எடுத்துக்கலான்னு அப்படியே வச்சிட்டேன். அடுத்து நம்ம பார்க்குறது துளசி செடி. நம்ம விதை போட்டு விட்டுருந்தேன், அதுலேருந்து செடி வந்துட்டுருக்கு. நாட்டு துளசி தான். அடுத்து இது கோழிக்கொண்டை. போன வீடியோவிலே காமிச்சேன், சின்னதாக இருந்தது. இப்போ பாருங்கள், நல்லா கட் பண்ணி விட நல்லா பிரான்ச்சஸ் விட்டு வந்துட்டுருக்கு. இப்போ பூ வைக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இங்கே பாருங்கள், லைட்டாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், லைட்டாக பூ வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2-3 இடத்துலையும் பூ வைக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அரும்பரும்பாக தெரியுது. நல்லா பூ பெருசாகும் போது உங்களுக்கு அப்பையும் காமிக்கிறேன், காமிச்சு வீடியோ போடுறேன். இது கருவேப்பிலை கன்று. இது ஒரு மெயின் பிரான்ச் செடி வச்சுருந்தேன். அந்த செடி கருகிருச்சு. அது கருகிற ஸ்டேஜில் கீழேருந்து ரூட்லேருந்து ஒரு பிரான்ச் மாதிரி வந்தது. அதுலேருந்து இப்போ செடி வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. ரொம்பவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வளராத அந்த செடி அவ்வளோதான் நினச்சேன். மறுபடியும் அந்த கீழ் ரூட்லேருந்தேவும் இன்னொரு பிரான்ச் இப்போ நல்லா தளன்னு வளர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதனால தான் உங்கள் கூட இதை ஷேர் பண்ணுறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது துளுக்கு மல்லி தான். நான் துளுக்கு மல்லி ஆன்லைனில் தான் விதை வாங்கி போட்டேன்னு சொன்னேன் போன வீடியோவிலே. அதே தான். அதில் மீதி இருந்த விதைகளை இப்போ தூவி விட்டேன். வச்சுருந்த செடியெல்லாம் பூத்து முடிஞ்சு ஓஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மீதி இருந்த விதைகளை தூவி விட்டு அதுலேருந்து வந்த செடி இப்போ தான் வந்துகிட்ருக்கு. இனிமேல் தான் பூ வைக்கும். அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழ கன்று. இது தானாக விதை விழுந்து வந்தது. இப்போ வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் பெருசாகும் போது வேறு பாட்டில் மாற்றி வச்சுக்கலான்ட்டு அப்படியே விட்டேன். அடுத்து கத்தாழை. இது மெயினாக ஒரு கத்தாழை தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் சைட்லேருந்து 2 கத்தாழை கன்று வந்துகிட்ருக்கு. சரி வரட்டும் அப்படின்ட்டு நம்ம ஆயிலெலாம் எண்ணெய் காய்ச்சும் போது நான் யூஸ் பண்ணுவேன், தலைக்கு தேய்க்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவேன். அதனால் அப்படியே விட்டுட்டேன். அடுத்து இது என்னோடய ஃபேவரட் ரோஸ்னே சொல்லலாம். ரொம்ப நாளாக பூக்காமல் இருந்துச்சு, உரம் போட முடியலங்கிறதுனால. இந்த லாக்டவுனில் எங்கேயும் வெளியே போய் வாங்கலை, வீட்டில் இருக்கிறது தான் போட்டுட்ருந்தேன். இப்போ ரொம்ப நாள் கழித்து மண்புழு உரம் வாங்கி போட்ட பிறகு ஒரு பூவும் பூத்துருக்கு, 2 மொட்டும் வச்சுருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மொட்டு வச்சுருக்கா, அப்படியே ஒரு மொட்டு காமிச்சேன்னா இப்போ தான் துளிர் விட்டு பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் பார்த்து வாங்கின கலரு. ரொம்ப நாளாக பூக்கலையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்போ நல்லா பூக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்கும்போது. அடுத்து நம்ம பார்க்குறது செவ்வந்தி செடி. இது எல்லோ கலர் செவ்வந்தி. நான் பூக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ செடி நல்லா வளர்ந்து மொட்டு வைக்கிற ஸ்டேஜ் கிட்டத்தட்ட வந்துருச்சு. இப்போ இதோட அடியிலே பார்த்திங்கன்னா சின்ன கன்று வருது பாருங்கள். புது செடி கொஞ்சம் வருது. ஒரு செடி இங்கே இருக்குது, இன்னொரு பிரான்ச் மாதிரி விட்டு இங்கே ஒரு செடி வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி சின்ன செடியாக வந்தது தான் நான் எடுத்து இப்படி வச்சு பெருசாக வளர ஆரம்பிச்சிருச்சு. இது நான் பூக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ ஷூட் பண்ணி காமிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மஞ்சள் கலர் செவ்வந்தி, அதுக்காக தான் வாங்கி வச்சேன். அவ்வளோதாங்க, இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறந்துடாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. Until I meet, it's signing off from Mechitla. Thank you. Bye.